ஒரு வரிசையில் உள்ள மாணவர்களில் அருண் என்பவர் இருபுறமும் இருந்து 19ஆவதாக உள்ளார் எனில் அங்குள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அருண் என்னும் நபர் இருபுறத்திலிருந்தும் 19ஆவது இடத்தில் உள்ளார். அதனை 2 பெருக்கும் பொழுது 38, அதிலிருந்து 1ஐ கழித்தல் வேண்டும். அங்குள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை பெறப்படும். பாலு என்பவர் ராமுவை விட எடை மிக்கவர், ஆனால் ஹரியை விட அல்ல. சங்கர் என்பவர் சுந்தரை விட எடை மிக்கவர், ராமு சங்கரை விட எடை மிக்கவர் எனில் அவர்களில் எடை குறைந்தவர் யார்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே முதலாவது தகவலானது பாலு என்பவர் ராமுவை விட எடை மிக்கவர். ஸோ பாலு என்பவர் ராமுவை விட எடை கூடியவர். அதே போன்று ஹரியை விட அல்ல. ஆகவே ஹரி என்பவர் பாலுவை விட எடை கூடியவராக காணப்படுகின்றார். சங்கர் சுந்தரை விட எடை மிக்கவர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சங்கர் எனும் நபர் சுந்தர் எனும் நபரை விட எடை கூடியவராக காட்டப்பட்டுள்ளது. ராமு சங்கரை விட எடை மிக்கவரெனில், ராமு என்பவர் சங்கரை விட எடை மிக்கவரெனில் இந்த 3 நபருக்கு அடுத்ததாகத்தான் சங்கர் வர வேண்டும், அதற்கு அடுத்ததாக சுந்தர் வர வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் 1வது 2வது 3வது 4வது 5வது என்னும் வரிசையில் காணப்படுவர். கேட்கப்பட்ட வினாவானது அவர்களில் எடை குறைந்தவர் யார்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தர் என்பவர் எடை குறைந்தவராக காணப்படுவார். பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் இடங்களின் விகிதம், கணிதம், இயற்பியல், உயிரியல் என்பவற்றின் விகிதம் 5:7:8 ஆகும். மேலும் முறையே 40% 50% மற்றும் 75% அதிகரிக்க, 40%, 50%, அடுத்தது 75% அதிகரிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதிகரித்த இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 5 100% காணப்படும். இங்கே 140% என்றனின் 7ஆக காணப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 5 என்னும் இலக்கமானது 40%-ஆல் அதிகரிக்குமாயின் அதன் பெறுமதி 2ஆல் உயர்வடையும். 5 + 2 7ஆக தற்பொழுது காணப்படும். அதே போன்று 7 என்ற எண்ணிக்கையானது 50% அதிகரிக்கின்றது. ஸோ 7இன் அரைவாசி 3.5 இங்கே 10.5ஆக காணப்படும். அடுத்தது இங்கே 8% காணப்படுகின்றது. அதனில் 75%ஆனது 6, ஸோ 14ஆக காணப்படும். 5இலிருந்து 2 கூடப்பட்டு 7, 7இலிருந்து அதன் அரைவாசி 3.5, 10.5, 8இலிருந்து 75% இங்கே 6, அதனுடன் 14. ஸோ ஃப்ரெண்ட், தற்பொழுதுள்ள விகிதம் கேட்கப்பட்டுள்ளது 2 முறை, 3 முறை, 4 முறை. ஆகவே புதிய விகிதமானது 2, 3, 4 எனும் அடிப்படையில் காணப்படும்.